இப்போ சூரிய திசை 6 வருடம். 6 வருடத்தில் சூரிய புத்தி அப்படிங்கிறத எடுத்திருந்தால் 3 மாதம் 18 நாட்கள் இந்த சூரியனுடைய புத்தி நடைபெறும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா சூரிய திசையில் சூரிய புத்தியில் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்புக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருத்தருக்கு சூரிய திசையில் சூரிய புத்தி நடந்தால் அரசு உத்தியோகம், அரசியலில் வெற்றி, அரசாங்கத்தில் பாராட்டு, ராஜாங்கத்தில் நன்மை, அரசியலில் ஒரு புகழ், பெயர், அந்தஸ்து, கௌரவம், தொட்டது துலங்கும். இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துன்றப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பதவியெல்லாம் நம்மளை தேடி வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு பல தடவை எக்ஸாம் எழுதி தோற்று போயிருப்பாங்க. அவங்க இந்த சூரிய புத்தி நடக்கும் பொழுது அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதுனாங்கன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் பாஸ் ஆகி கவர்மெண்ட் ஜாபில் உட்காந்துடலாம். அதே மாதிரி தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அதில் இன்னும் சொல்ல போனால் அந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்தவனுக்கு இதெல்லாம் இந்த சூரிய புத்தி மிகவும் அருமையான ஒரு பொற்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், அந்த மாதிரி யோகங்களை கொடுக்கும். தகப்பனார் வழி சொத்துக்களுக்கு நன்மையை கொடுக்கும், அரசாங்க வேலையை உண்டாக்கும், அரசியலில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம், பெரிய பெரிய மனிதர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், பெரிய மனிதர்களின் நட்பு அது நம்மளையும் பெரிய வட்டாரத்தில் கொண்டு சேர்க்கும், நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும், பசு, குதிரை, ஆடை, ஆபரணங்கள் இது போன்ற நன்மைகளை எல்லாம் அளிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த 3 மாதம் 18 நாட்கள் சூரிய பகவானுடைய சூரிய புத்தி விளங்குது. எனவே சூரிய புத்தியில் சூரிய திசையில் மிகச் சிறப்பான ஒரு நல்ல பலனை நாம் அடையலாம்.